Hi all, welcome to the session C Programming Lecture Series in Tamil. So last session la nama vandu history of C programming paathirupom. So adoda continuity ah adutha nama vandu paaka poradhu vandu structure of C programming. So adha patti konja detailed ah indha session la paakalam. So last session video la nama vandu history of C full ah paathom. So in the session la we will take a look of structure of C programming. So last session la we have spoken எந்த அளவுக்கு சி எப்படி உருவாகி வந்திருக்குதுங்கிறத பார்த்தோம். பிகாஸ் அந்த பொசிஷன் அட்டைன் ஆகிறதுக்கு எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படிங்கிறத வி ஹாவ் டேக்கன் லோ. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங்க்கு போகலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம பார்க்க போது சி ப்ரோக்ராமிங்க்குன்னு மட்டும் இல்லை, ஹியூமன் பீயிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போது வி ஹாவ் த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக. தலை கை கால் அதெல்லாமே அதோட பொசிஷனில் இருந்தால் தான் நம்மளால் ஒரு ப்ராப்பராக ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண முடியும். ஸோ சிக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்துட்டிங்கன்னா டாக்குமெண்டேஷன் செஷன், நெக்ஸ்ட் லிங்க் செஷன், டெஃபினிஷன் செஷன், குளோபல் டிக்ளரேஷன் செஷன், அதுக்கப்புறம் மெயின் பார்ட், அதுக்கப்புறம் சப் ப்ரோக்ராமிங் செஷன்ஸ். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு ஒரு 6 செஷன்ஸ் மாதிரி இது டிவைட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் செஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, டாக்குமெண்டேஷன் செஷனில் என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் யார் அப்படின்னு பேர் கேட்க போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்னோட பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. இப்போ என்னை கேட்க போது என்னோட பேர் வந்து சண்முகப்பிரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எதுக்காக இந்த ப்ரோக்ராம் எழுதுகிறோம், பிகாஸ் நம்ம ஒரு ப்ரோக்ராமராக நாளைக்கு இது பண்ண போதோ இல்லை ஏதோ ஒரு ஃபைல் சேவிங் என்ன பர்பஸாக இருந்தாலும் நம்ம என்ன பர்பஸ்க்காக செய்கிறோம் அப்படிங்கிறத டாக்குமெண்டேஷன் கண்டிப்பாக முக்கியமானது. நம்ம பாட்டுக்கு ஒரு சும்மா ஒரு லெட்டர் கொடுத்தோன்னா அந்த லெட்டர் எதுக்கான லெட்டர் அப்படிங்கிறது ஹெட்டிங் வேணும்ல. ஸோ லைக் தட் டாக்குமெண்டேஷன் செஷன் வந்து எதுக்காக இந்த டாக்குமெண்டேஷன் இந்த ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக டாக்குமெண்டேஷன் செஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டாக்குமெண்டேஷன் செஷன் நார்மலாக யூஸ் பண்ண போது இந்த மாதிரி ஒரு சிம்பிளில் எழுதுவோம், அதுக்கான பேர் கொடுக்குறது. இதுக்கு பேர் வந்து கமெண்ட் லைன் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கமெண்ட்ஸ்னால் என்னோடய சி ப்ரோக்ராமிங் நம்ம பின்னாடி பார்க்க போது தெரியும் எப்படி இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் நடுவில் இருக்கிறது டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகாமல் ரெஃபரன்ஸ்க்கு நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து டாக்குமெண்டேஷன் செஷன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டாக்குமெண்டேஷன் செஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட லிங்க் செஷன். லிங்க் செக்ஷனுங்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லீவ் லெட்டர் எழுதுறீங்க. இந்த லீவ் லெட்டர் எழுத போது நம்ம என்ன மாதிரி ஃபார்மேட் எழுதுவோம், வந்து ஃப்ரம் யார்கிட்டேருந்து எழுதுகிறோம், யார் எழுதுகிறோம் டு யாருக்கு. ஸோ இந்த 2 பர்சனுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி we will have a certain formatting. ஃபஸ்ட்டு டியூட்டர் கிட்ட வாங்கணும், அதுக்கப்புறம் ஏசி கிட்ட வாங்கணும், அதுக்கப்புறம் ஹெச்ஓடிஸ் கிட்ட வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி we will be having the certain formalities கரெக்டாக. ஸோ அப்படி இது வந்து ஒரு லிங்கிங் செஷன். நீ டியூட்டர் கிட்ட வாங்கிட்டு தான் ஏசி கிட்ட வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஃபார்மேட்டிங் ஃபாலோ பண்ண போது என்னோடய லிங்க் செஷன் என்ன பண்ணுதுன்னா என்னோடய ப்ரோக்ராம்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே யார் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லும். ஸோ லிங்கிங் த ஃபங்க்ஷன்ஸ்னால் யார் அப்படின்னு நம்ம தெளிவாக டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஓகேவா. ஸோ லிங்கிங் த ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் த சிஸ்டம் லைப்ரரி. ஒரு சிஸ்டம் லைப்ரரியில் இருந்து சிஸ்டம் லைப்ரரினா யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம், ரெப்பாசிட்டரி. எங்கே இருந்து நம்ம ரிசோர்ஸஸ் எடுத்துக்கலாம், நம்ம டீட்டெயில்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த சிஸ்டம் லைப்ரரியிலேருந்து வில் பி ரிட்ரைவிங் த டேட்டாஸ். ஸோ அந்த டேட்டாஸ் எடுத்து நம்மளோட ஒரு ரெஃபரன்சஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. டீட்டெயில்ஸ் எடுத்து ரெஃபரன்சஸ்க்காக யூஸ் பண்ண போது இந்த சிஸ்டம் லைப்ரரிஸை லிங்க் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு செஷன்ஸ் தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் செஷன். ஸோ டெஃபினிஷன் செஷன் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் சிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அதோட வார்த்தைகளே அதுக்கான அர்த்தங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்படிப்பட்ட வார்த்தைகள் டெஃபினேஷன்னா நம்ம என்ன சொல்லுவோம், டிஃபைன் ஹோம்ஸ்லா அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கான டெஃபினேஷனை நம்ம கொடுப்போம் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் இருக்க போது இங்கே நான் என்ன டிஃபைன் பண்ண போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செஷன் இதுக்கானது தான் அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக் கான்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பையோட வேல்யூ
பையோட வேல்யூ வந்து 3.14 கரெக்டா? ஸோ இந்த வேல்யூ எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, எப்பயுமே சேஞ்ச் ஆகாத ஒரு வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகாத வேல்யூஸை நான் என்ன பண்ணலாம், டெஃபினிஷன் செஷனில் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் நான் எங்கே வேணால் ரிட்ரைவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட குளோபல் டிக்ளரேஷன் செஷன். ஸோ குளோபல் டிக்ளரேஷனுங்கிறது என்னென்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படிங்கிறது என்னங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம் அப்படின்ட்டு. ரொம்ப உங்களுக்கு உனி புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நம்ம வீட்டிலலாம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லைன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், மெயினாக 2 விஷயத்தை எடுத்துக்கலாம், டெக்கரேஷன் அண்ட் கேட்ரிங். இப்போ எல்லாமே ஒரு கம்பைன்ட் பேக்கேஜாக வருது. பட் அந்த பேக்கேஜ்லேயும் தே வில் பி டிஃபைனிங் சர்டன் பீப்புள்ஸ். நீங்கள் டெக்கரேஷன்ஸை பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து கேட்ரிங்கை பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து யூட்டென்சில்ஸ் வாங்குறதை பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை நம்ம அசைன் பண்ணி கொடுப்போம். அவங்க வந்து அந்த பர்டிகுலர் வேலையை மட்டும்தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரைசேஷனை தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். ஆக்சுவலி இந்த இடத்துல நீங்கள் ஒரு 2 விஷயத்தை தெளிவுபடுத்தணும். ஒன்று வந்து சிஸ்டம் டிஃபைன்ட். சிஸ்டம் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லும் போது சிஸ்டம்க்கு ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமர்ஸ்னால உருவாக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள், அது எந்த ஒரு காரணத்தினாலும் மாறுபடாது. ஸோ அது வந்து சிஸ்டம் டிஃபைன். யூசர் டிஃபைன்டுன்னா அதாவது நான் சொன்ன அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸை எடுத்துக்கலாம். எடுக்க போது உங்களுக்கு கேட்ரிங் இந்த பர்சன்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சமைக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு யூ ஹாவ் த ஆப்ஷன்ஸ். நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து யூசர் டிஃபைன்டு அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கலாம். சிஸ்டம் டிஃபைன்டுங்கிறது அவங்க டிஃபால்ட்டாக இந்த பாத்திரத்தில் தான் சமைப்பாங்கன்னா அந்த பாத்திரத்தில் மட்டும்தான் சமைப்பாங்க. ஸோ அது எல்லாமே சிஸ்டம் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். என்னோட குளோபல் டிக்ளரேஷனில் ஐ கேன் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். அது வந்து என்னோட குளோபல் டிக்ளரேஷனில் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கம்ஸ் த மெயின் பார்ட் ஆஃப் யோர் ப்ரோக்ராம். மெயின் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயிற்சி வச்சுக்கோங்க. அதில் வந்து யூ ஹாவ் த டிக்ளரேஷன் பார்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டபிள் பார்ட். ஓகே, இந்த மெயின் அப்படின்னு எழுத போது நான் இங்கே ஒரு சிம்பிள் பேராந்தசிஸ் மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து சிம்பிள் பேராந்தசிஸ். ப்ராக்கெட்ஸில் இருக்குல்ல, இது வந்து சி மாதிரி போட்டது வந்து சிம்பிள் பேராந்தசிஸ். இது வந்து ஸ்கொயர் பேராந்தசிஸ். இது வந்து ஃப்ளாரல் பேராந்தசிஸ். இது வந்து ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ். எல்லாத்தையுமே நம்மளோட சி ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வரப்போது இதோட டெஃபினேஷன் இது இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணும் போது அதை வந்து மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம நேம் பண்ணுவோம். ஸோ என்னோட டெஃபினேஷன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி சிம்பிள் வந்தாலே நான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து குளோபலாக யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ மெயின் அதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். மேம் இதுக்கு முன்னாடி ஒரு 4 செஷன் சொன்னீங்க. டாக்குமெண்டேஷன் செஷன் சொன்னோம், லிங்க் செஷன் சொன்னோம், டெஃபினேஷன் சொன்னோம், குளோபல் டிக்ளரேஷன் சொன்னோம். இதெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, யோர் ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மெயின் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பாடி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஹெட் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி உங்களோட ப்ரோக்ராம் வந்து மெயின்ங்கிற ஃபங்க்ஷன், அந்த கீவேர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது கீவேர்ட் கேட்டகரைசேஷனுக்குள்ளே வராது. பட் டிஃபால்ட்டாக அந்த வார்த்தையை நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது மெயினுங்கிறது. ஓகேவா? ஸோ மெயினுங்கிறது ஃபங்க்ஷன். அந்த இடத்துல இருந்து மட்டும்தான் உங்களோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளார் பேராந்தசிஸ் கொடுத்துருப்போம் பாருங்கள். ஃப்ளார் பேராந்தசிஸ், இந்த ஃப்ளார் பேராந்தசிஸ் என்ன இண்டிகேட் பண்ணுன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது, எங்கே முடியுது. அது டிஃபால்ட்டாக கொடுக்கணுன்னா நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக அது வந்து டிஃபைன் பண்ணும், எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல். நம்ம ஒருத்தங்களுக்கு நம்ம மெஷினுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போது கரெக்டாக கொடுத்துட்டோன்னா தே வில் எக்ஸிக்யூட் ப்ராப்பர்லி. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிட் கன்ஃபியூஷன்ஸ். இது ஏன் இந்த பேரந்தசிஸ் யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா இனி போகிற செஷன்ஸில் லூப்பிங்கிற கான்செப்ட்ஸ் பார்ப்போம், டெசிஷன் மேக்கிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்க போது
இந்த parenthesis வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு டிஃபைன் அ பர்டிகுலர் செஷன். அந்த பர்டிகுலர் செஷன் இதுக்குள்ளே தான் முடியுது அப்படிங்கிறத வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த parenthesis யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த parenthesisக்குள்ளார யார் இருக்கிறா, யார் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதுக்கு உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம காலேஜ் படிக்கிறதுக்கு போகிறோம், ஓகேவா. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளேரிங் ஆஸ் அ வேரியபிள்னா நம்மளோட ரோல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி 4 years or 3 years வாட் எவர் மேபி. ஸோ அதை வந்து டிக்ளேர் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து அந்த 3 yearsக்கான எக்ஸிக்யூஷன் பார்ட். ஸோ என்ன பண்ண போகிறோம், டிக்ளேர் பண்ணிட்டோம், நம்ம ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஸ்டாஃபாக டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த parenthesisக்குள்ளார we can indicate. Hope it is clear for you people. So now we'll move on to the next thing, subprogram session. ஸோ subprogram sessions அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேண்டேட்ரியா அப்படின்னா எனக்கு தேவைன்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம் subprogram session. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்து இது வந்து யூசர் டிஃபைன் தான், இது வந்து ப்ரீ டிஃபைன்டு இல்லை, இது வந்து யூசர் டிஃபைன்டு ஒன். ஏன் யூசர் டிஃபைன்டுனா வெரி சிம்பிள். நான் வந்து அந்த உதாரணமே வச்சு ஒன்று சொல்கிறேன். மேரேஜ் ஃபங்க்ஷன் நடத்த போகிறோம். ஸோ நடத்த போகிறதுக்கு என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வேணும், எனக்கு டெக்கரேஷனுக்கு ஒரு ஆள் வேணும், கேட்ரிங்க்கு ஒரு ஆள் வேணும், இன்விடேஷன் பிரிண்டிங்க்கு ஒரு ஆள் வேணும். ஸோ எனக்கு எப்போ அந்த ஃபங்க்ஷன் நடக்குதோ அப்போ மட்டும் அவங்கள நான் கால் பண்ணிக்கலாம். சில மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் இன்விடேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அடிக்க வேண்டாம், நம்ம சும்மா வாய் வழியில் சொன்னால் போதும் அப்படின்னா எனக்கு அந்த ஃபங்க்ஷன் தேவைப்படாது, நான் அதை டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதெல்லாமே ரீயூசபிள் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸுங்கிறது ஒரு என்டையர்லி ஒரு பிக்கஸ்ட் டாபிக் விச் சப்போர்ட்ஸ் எவ்ரி திங். அது நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு போகும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்காக நம்ம இதை மாதிரி குட்டி குட்டியாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஒன்று வந்து ப்ரோக்ராமிங்கோட எல்ஓசிஸை கம்மி பண்ணுறதுக்கு. எல்ஓசி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் யோர் லைன் ஆஃப் கோட்ஸ். ஓகே, ஸோ என்னோட சப்ரோக்ராம் செஷன்ஸ் எனக்கு வேணும்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம். காட் இட்? ஸோ இது வந்து என்னோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம். ஸோ மஸ்ட் நீடட் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, வாட் இஸ் மென் பை அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஏன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, ஆஸ் ஆல்ரெடி இன்ஃபார்ம்ட் யூ பீப்புள், நம்ம பாடியில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஹெட்டிங்கு தான், ஹேண்ட்ஸ் இங்கே தான், லெக்ஸ் இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி பொசிஷன் இருக்கிற மாதிரி இங்கே 6 செஷன்ஸ் இருக்குது. அந்த 6 செஷன்ஸும் நீங்கள் எல்லா ப்ரோக்ராம்லையும் யூஸ் பண்ணுவீங்களான்னா இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. மேண்டேட்ரியாக எனக்கு வந்து லிங்க் செஷனும் என்னோட மெயின் செஷனும் இருக்கணும். டாக்குமெண்டேஷன் செஷன் இஸ் அ மேண்டேட்ரி ஒன். இன் ஆர்டர் எதுக்குன்னா நம்ம வந்து புரிய வைக்கணும். டாக்குமெண்டேஷன் செஷன் எதுக்கு அப்படிங்கிறது, இந்த ப்ரோக்ராம் எதுக்காக எழுதுகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கிறது இட்ஸ் அ மஸ்ட். ஸோ மெயின் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மெயின் இஸ் த ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் யோர் ப்ரோக்ராம். ஸோ இவருக்குள்ளே வந்துட்டு இங்கே என்னென்ன இருக்கிறாங்களோ அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத போய் ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் உங்களோட லிங்க் செஷன், யோர் குளோபல் டிக்ளரேஷன் செஷன் அண்ட் யோர் டெஃபினிஷன் செஷன். ஸோ இந்த செஷன்ஸ் எல்லாமே உனக்கு சப்போர்ட் தான் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சு நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா யூ பீப்புள் ஃபீல் தட் ஹெக்டிக், எப்படிடா ப்ரோக்ராம் திடீர்னு வந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ இனி ஃபர்தராக வர கிளாஸஸில் we will take a look of the steps in learning C. அது பார்த்துட்டு then we will decide how to relate the structure of the program with structure of the program வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு ஸ்டெப்ஸ் இன் லேர்னிங் சி. ஸோ இது ஸ்டெப்ஸ் இன் லேர்னிங் சி அப்படின்னு பார்க்க போது நம்ம ஒவ்வொரு மொழியும் கற்றுக்க போது, நம்ம இப்போ தமிழ் மொழி கற்றுக்குறோம். தமிழ் மொழி ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து கற்றுக்க போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் எடுத்தோடனே லெட்டர்ஸ் படிப்போம். லெட்டர்ஸ் படித்து முடித்த உடனே என்ன பண்ணுவோம், ஒரு குட்டி குட்டி வார்த்தைகளை உருவாக்குவோம். வார்த்தைகளை உருவாக்கி முடித்ததுக்கப்புறம் we'll move on to the வாக்கியம். அந்த வாக்கியத்தை உருவாக்குறதுக்கான அடுத்த ஸ்டெப்பை பார்ப்போம். சரி, வாக்கியம் தான் உருவாக்கி முடிச்சதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணுவோமா? இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு இலக்கணத்தை அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தான். லெட்டர்ஸ் படித்து வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் we'll go on to கிராமர், அந்த மாதிரி. ஸோ ஸ்டெப்ஸ் இன் லேர்னிங் சிலையும் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ என்னோடய லெட்டர்ஸ் என்ன இருக்கும் ஒரு சிஸ்டமில் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட எல்லாத்துக்கிட்டையும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ அந்த மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கீபேட், நீங்கள் டைப் பண்ண போது, மெசேஜ் டைப் பண்ண போது ஒரு கீபேட் வந்து பாப்அப் ஆகும். ஸோ அதில் இருக்கிற லெட்டர்ஸ், நம்பர்ஸ், கேரக்டர்ஸ் இது எல்லாமே தான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் லேர்னிங் சி.
ஸோ இது வந்து என்னோட முதல் ஆதாரம். இது எல்லாமே மனப்பாடமாக தெரியுமானா இது எல்லாத்துக்குமே யூஸ்வலாக நம்ம எல்லாமே மெசேஜ் டைப் பண்ண போது எல்லாத்துக்குமே யூஸ்வலாக அது வந்து யூஸ்டு டூவாக இருக்கும். ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணிட்டோம், லெட்டர்ஸ் படிச்சிட்டோம். இப்போ லெட்டர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், வேர்ட்ஸ், குட்டி குட்டியாக வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் உங்களோட டோக்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டோக்கன்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது இது வந்து ஒரு சின்ன கடல் மாதிரி, ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் ஆஃப் யோர் ப்ரோக்ராம். எப்படின்னா உங்களோட ப்ரோக்ராம், நம்ம ஒன்றும் ப்ரோக்ராம் பார்க்கல, பட் ப்ரோக்ராமில் பார்க்குற ஒரு சின்ன டாட் கூட என்னோட டோக்கன்ஸ் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன், ஓகேவா. ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிட்டோம், லெட்டர்ஸ் படிச்சிட்டோம், வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், அதாவது ஒரு ப்ரோக்ராம் முழுமையாக எடுத்து கொண்டு போக போகிறோம். ஸோ அதுக்கு பேர் தான் உங்களோட கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே ஏன் இவ்வளோ மேம் இப்படி போகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வியூ பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூஸாக அரேஸ், பாயிண்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனியன்ஸ், ஃபைல்ஸு, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். ஏன் இவ்வளோ ஸ்டெப்ஸ் அப்படின்னா இத்தனை ஸ்டெப்ஸும் படித்து முடிக்க போது தான், தெளிவை போது தான் நம்ம ஒரு நல்ல ப்ரோக்ராமராக உருவாயிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ரீச் ஆகும். ஸோ இந்த அரேஸு, பாயிண்டர்ஸ் இது எல்லாமே இன்னொரு குட்டி குட்டி கடலில் குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் மாதிரி ஒவ்வொருமே ஃபிட்டன் ஆகும் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ். நம்மளுக்கு ஒரு டே டு டே நீட்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு தேவையானதை ப்ரோக்ராமுக்குள்ளார ப்ரோக்ராம் வடிவில் எப்படியெல்லாம் ஃபிட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இனி ஃப்யூச்சர் கிளாஸஸில் பார்ப்போம். ஓகே. ஸோ உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ். ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு நான் சொல்ல போது அப்பர் கேஸ்னால் கேபிட்டல் லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் லோவர் கேஸ் ஸ்மால் ஏ டு ஸ்மால் எஸ், இவ்வளோ தான் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ இது நம்மளுக்கு மனப்பாடம் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. அடுத்தது நம்பர்ஸ் 0 to 9. ஏன்னா இந்த 0 to 9 எப்படி திருப்பி போட்டு என்ன பண்ணாலும் நம்பர்ஸ் ஃபார்மேஷன் நம்மளுக்கு கொண்டு வந்துடலாம். அதுதான் உங்களோட டிஜிட்ஸாக நாங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கு. அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இருக்கிற எல்லா சிம்பிள்ஸுமே உங்களோட ப்ளஸ்ஸு, மைனஸ்ஸு, கமா, டாட்டு, நெக்ஸ்ட் வந்து டாலரு, சாரி ஆஷ் சிம்பிள், அட்டு, டாலர் சிம்பிள், அட்டு, பர்சன்டேஜு, அப்பர் கேஸு, டில்டு, இது எல்லாமே உங்களோட கேரக்டர்ஸ். ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் லேர்னிங் சி, ஓகேவா. ஸோ அதில் வந்து லாஸ்ட் டைமே நான் சொன்னேன், இது வந்து உங்களோட சிம்பிள் பேராந்தசிஸ், சி மாதிரி போடுற ப்ராக்கெட் வந்து சிம்பிள் பேராந்தசிஸ். நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் பார்க்க போது இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், இது வந்து ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளார் பேராந்தசிஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஆங்குலர் பேராந்தசிஸ். ஸோ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் யூசேஜில் ப்ரோக்ராமில் நம்ம பார்ப்போம், ஓகேவா. ஸோ இது வந்து ஃப்ளவர் பேர் சொல்ல போது ஞாபகம் வச்சுக்கணும், ஃப்ளவர் பேராந்தசிஸ். அண்ட் தென் இது வந்து ஆங்குலர் பேராந்தசிஸ். ஹோப் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் லேர்னிங் சி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம், தட் இஸ் யோர் டோக்கன்ஸ். ஸோ டோக்கன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 வகையாக பிரிஞ்சிருக்கும். கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், பங்க்சுவேட்டர்ஸ் அண்ட் தென் யோர் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம், ஓகேவா. ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சி ப்ரோக்ராமிங் மட்டும் இல்லை, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோட எல்லா வார்த்தைகளும் எடுத்து பார்க்க போது அந்தந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் அந்த வார்த்தையிலே ஒழிஞ்சிட்ருக்கும். ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்னு நான் பார்க்க போது மெயினாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், என்னோடய ப்ரோக்ராமில் இந்த வார்த்தைகளை எந்தெந்த இடத்துல எப்படி ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதை ராங் யூசேஜுக்கு நான் வேறு எங்கேயுமே நான் யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம இப்போ ஒரு காலேஜ் சினாரியோ எடுத்துக்கிறோன்னா பிரின்சிபல் அப்படிங்கிறது இட்ஸ் எ கீவேர்ட், ஹெச்ஓடி அப்படிங்கிறது இட்ஸ் எ கீவேர்ட், ஸ்டாஃபுங்கிறது இட்ஸ் எ கீவேர்ட், ஸ்டூடெண்ட்டுங்கிறது இட்ஸ் எ கீவேர்ட், கேன்டீன் ஆகட்டும் சரி. ஸோ ஒவ்வொருத்தருமே ஒன்று கீவேர்ட்ஸ், அது எங்கேயுமே நம்ம போய் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, ஓகேவா. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 32 கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த 32 கீவேர்ட்ஸும் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. ஸோ எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஆட்டோ, பிரேக், கேஸ், கேர், கான்ஸ்ட், கண்டினியூ, டிஃபால்ட், டூ, டபுள், எயில்ஸ், எனும், எக்ஸ்டர்ன், ஃப்ளோட், ஃபார், கோ டு, இஃப், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோமா 32 அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோம். எல்லா ப்ரோக்ராம்லேயும் யூஸ் பண்ணுவீங்களான்னா அப்படி இல்லை, எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான்
யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 32 கீவேர்ட்ஸ் இது வந்து வேறு எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யோர் ஃபஸ்ட்டு டோக்கன்ஸ். ஸோ நம்ம ஸ்டெப்ஸ் இன் லேர்னிங் சீக்குள்ளே வந்திருக்கோம். அதில் இனி ஃபுல்லாக பார்க்குற லெக்சர் சீரீஸ் எல்லாமே இந்த ஸ்டெப்ஸ் இன் லேர்னிங் கடைசி டாபிக் வரைக்கும் பார்த்தோம்ல. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கேட்டகரைசேஷனையும் ஒவ்வொரு சீரீஸாக ஒவ்வொரு வீடியோஸாக நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிஃபால்ட் முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப்குள்ளே இப்போ என்ட்ரு ஆகிருக்கோம், டோக்கன்ஸ். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் பாத்வேயில் போவாங்க. ஓகேவா? ஒரு பிரான்ச்சஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரீ, அந்த ட்ரீயில் ஒவ்வொரு பிரான்ச்சஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ டோக்கன்ஸில் 6, அதாவது குட்டி குட்டி வார்த்தைகளை உருவாக்குறதுக்கு ஒரு கேட்டகரைசேஷன் போட்டிருக்காங்க. அதில் 6 கேட்டகரைசேஷன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கீவேர்ட்ஸுங்கிறது ஸ்பெசிஃபிக் கேட்டகரி வேர்ட்ஸ். எங்கேயுமே ஸ்ட்ரிக்ட் மீனிங் இருக்கும். வி கேனாட் யூஸ் இட் எக்ஸ்பிளிசிட், வேறு எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. சியில் 32 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் உங்களோட அந்த 32 கீவேர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் யோர் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போது ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா மைசெல்ஃப் சண்முகப்பிரியா அப்படின்னு நான் சொன்னேன், கரெக்டாக? ஸோ இது வந்து என்னோட ஐடென்டிஃபிகேஷன். இப்போ ஒரு 3, 4, 5 பேர் இருக்கிறாங்க சண்முகப்பிரியாங்கிற பேரில் அப்படின்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? வேறு ஏதாவது ஒரு வகையில் நம்மளோட அந்த கவுன்சிலிங் இல்லை நம்மளோட அட்டெண்டன்ஸ் ஆர்டர் இதெல்லாம் பார்க்க போது நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இனிஷியல் பார்ப்பாங்க, இனிஷியலோட ஆர்டரில் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் இனிஷியலும் சேமாக இருந்துச்சுன்னா. ஸோ ஒவ்வொரு கேட்டகரைசேஷன்ஸுமே மாறும். ஸோ ஐடென்டிஃபையருங்கிறது ஒருத்தருக்கு நம்ம வைக்கக்கூடிய பேர். ஸோ அந்த பேர் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே சர்டன் ரூல்ஸ் இருக்குது. ப்ரோக்ராமிங்கில் நீ இப்படி தான் பேர் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்குது. நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மா பேர் வைக்க போது நிறைய விஷயங்களை பார்த்துருப்பாங்க. இந்த பேர் வைக்கலாமா, அந்த பேர் வைக்கலாமா, நியூமராலஜி படி செட் பண்ணலாமா, இல்லை யாராச்சும் மேலே இருக்கிற பற்றுனால அந்த பேர் வச்சுருக்கலாம். ஸோ இதெல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சி ப்ரோக்ராமிங்லும் இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அதான் சொன்னேன்ல, ஒரு கிட்டத்தட்ட 6 வருஷம் உட்காந்து அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணாங்களா ஆன்சி. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நேமிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் அக்செப்டபிள் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பேர் வச்சா அது அக்செப்டபுளாக இருக்கும். ஸோ அந்த 6 ரூல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இட் ஷுட் நாட் பி அ கீவேர்ட். கீவேர்டு இல்லை அப்படின்னா என்னது? அந்த 32 கீவேர்ட்ஸ் பார்த்தோம்ல, அந்த பேர் வந்து வேரியபிள்ஸோட நேம்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய பேராக வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு 31 கேரக்டர்ஸை மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணும். ஃபஸ்ட்டு 31 கேரக்டர்ஸ்னால் இமேஜின் ஏ வந்து ஒரு கேரக்டர், பி ஒரு கேரக்டர் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர். ஓகேவா? ஸோ அப்படி இருக்க போது நீ இசட் வரைக்கும் பேர் வச்சு மறுபடியும் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் இசட் வரைக்கும் போனீங்கன்னா 26 + 26 இது வந்து ஒரு ஹோல்சமாக வேறு நம்பர் 52 போகும், கரெக்டாக? ஸோ 52 கேரக்டர்ஸ் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு 31 கேரக்டர்ஸை மட்டும்தான் ரெகக்னைஸ் பண்ணி அது பேராக எடுத்துக்கும். ஸோ இது வந்து செகண்ட் ரூல் உங்களோட ஐடென்டிஃபையர்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் நாட் பிகின் வித் நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸில் பிகின் ஆகக்கூடாது. எக்ஸாம்பிள், இப்போ 25 SREC அப்படின்னு கொடுத்தோன்னா this is not a valid naming. இல்லைனா $SREC அப்படின்னு கொடுத்தோன்னா இதுவும் இட்ஸ் நாட் அ வேலிட், பிகாஸ் இது 2 பேருமே நம்பர்ஸாலையும் சிம்பிள்ஸாலையும் பிகின் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே பேர் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இட் கேன் பிகின் வித் வேறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் கேன் பிகின் வித் அண்டர்ஸ்கோர். இந்த ஒரே ஒரு சிம்பிள் மட்டும்தான் மைனஸ் இல்லை, இது அண்டர்ஸ்கோர் கீழே போடுவோம். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்கோரால் பிகின் ஆகலாம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா $SREC. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ வேலிட் நேமிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு இட் கேன் இன்க்ளூட் போத் அப்பர் அண்ட் லோவர் கேஸ். இப்போ SREC இது ஒரு நேமிங், SREC இது ஒரு நேமிங். இது ரெண்டுமே கரெக்டு. ஆனால் இவங்களுக்கு பதிலாக இவங்களை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். அது வந்து ஆஸ்கி கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏக்கு இவ்வளோ வேல்யூ, பிக்கு இவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க ஆஸ்கி கோடில். ஓகேவா? அது நான் உங்களுக்கு இன்னொரு கிளாஸில் எடுக்கிறேன்.
ஸோ ASCII கோடில் இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். ஸோ அதனால் என்ன ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுறோம், கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர், லைக் அ பாஸ்வேர்ட். ஓகேவா, கேப்ஸில் கொடுத்தா கேப்ஸில் தான் கொடுக்கணும், ஸ்மாலில் கொடுத்தா ஸ்மாலில் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நோ ஒயிட் ஸ்பேசஸ் ஆர் blank spaces should be include, லாஸ்ட் பாயிண்ட். ஓகேவா, நோ ஒயிட் ஸ்பேசஸ் blank spacesனா ஃபார் எக்ஸாம்பிள் SREC ஸ்பேஸ் SREC ஸ்பேஸ் CSE. அப்போ இந்த இடைப்பட்ட கேப்பில் இருக்கிறது வந்து ஒயிட் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா blank spacesன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பேர் என்னோட சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா இதை ரீட் பண்ண உடனே இங்கே எம்டியாக இருக்குதுன்னா ஓகே பேர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்னோடய சிஸ்டம் வந்து ரெகக்னைஸ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி பேரும் நான் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த 6 ரூல்ஸ். ஓகேவா, டோக்கன்ஸ் அப்படிங்கிறது வார்த்தைகளை உருவாக்குறோம். ஸோ அந்த வார்த்தைகளை உருவாக்குறதுக்கு நம்ம 6 கேட்டகரைசேஷனாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து கீவேர்ட்ஸ் வந்து 32 கீவேர்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வில் கோ வித் த ஐடென்டிஃபையர்ஸுக்கு 6 ரூல்ஸ் இருக்குது. ஐடென்டிஃபையர்னா பேர் வைக்கிறது, ஒரு வேரியபிளுக்கு பேர் வைக்க. ஐடென்டிஃபையர்ஸ் கேன் பி கால்ட் அஸ் வேரியபிள்ஸ். ஓகே, ப்ரோக்ராம்குள்ளே போகும்போது வேரியபிள்ஸ்னால் என்னென்னு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐடென்டிஃபையர்ஸில் நம்மளுக்கு 6 ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கீவேர்ட்ஸாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 31 கேரக்டர்ஸ் மட்டும்தான் ரெகக்னைஸ் ஆகும். நம்பர்ஸாலையும் சிம்பிள்ஸாலையும் பிகின் ஆகக்கூடாது. பட் அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு சிம்பிளால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போத் அப்பர் அண்ட் லோவர் கேசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ஸ்பேசஸ் blank ஸ்பேசஸ் வந்து அலௌட் இல்லை. ஓகேவா, ஸோ இப்போ 2 கேட்டகரைசேஷன் டோக்கன்ஸில் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒன்று ஸ்பெஷலாக பார்க்கணுன்னா ஸ்பெஷல் ஐடென்டிஃபையர்ஸ். நம்மளோட எல்லா ப்ரோக்ராம்லேயும் இந்த வார்த்தை வரும், மெயின் அப்படிங்கிறது. ஓகேவா, இது வந்து மெயின் ஃபங்க்ஷன். நம்மளோட அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் C ப்ரோக்ராமிங் பார்க்க போது உங்களுக்கு காட்டியிருப்பேன் மெயினுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ மெயினுங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வார்த்தையும் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ கீவேர்ட். பட் நான் இதை கீவேர்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா இது வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். யூசர்னா யார், நம்ம தான் ப்ரோக்ராம் எழுதுகிறவங்க. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், எனக்கு தேவைக்கு ஏற்ப நான் வந்து என்னோடய கோட்ஸை எழுத போகிறேன். ஸோ அப்படி இருக்க போது இது வந்து நான் கீவேர்ட் கேட்டகரைசேஷனில் கொண்டு வர முடியாது. பட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஐடென்டிஃபையர். இது வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன். இது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாது, சிஸ்டம் நேம்ஸோட வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பேரை வந்து நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். மெயினுங்கிற வார்த்தையை வந்து வேறு எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து உங்களோட ரிமெம்பரன்ஸில் எப்பயுமே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டோக்கன் இஸ் யோர் கான்ஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு டோக்கன்ஸ் இஸ் யோர் கீவேர்ட்ஸ், செகண்ட் இஸ் யோர் ஐடென்டிஃபையர்ஸ், தேர்ட் ஒன் இஸ் யோர் கான்ஸ்டன்ஸ். கான்ஸ்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 3 டைப்ஸ் கேட்டகரைசேஷன். கான்ஸ்டன்ஸ் வந்து அப்படிங்கிற கீவேர்டு ஒன்று இருக்கும் பாருங்கள் கீவேர்ட்ஸில். ஓகே, ஸோ அதில் வந்து இன்டீஜர் கான்ஸ்டன்ட், ஃப்ளோட் கான்ஸ்டன்ட் அண்ட் கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இன்டீஜர்னால் டாட்ஸ், எதுவும் ஃப்ளோட்டிங் வேல்யூஸும் இல்லாமல் ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டீஜராக இருக்கும். ஓகேவா, 0 1 1 2 whatever it may be, number 52 252 or 653 whatever it may be. ஸோ இதெல்லாமே ஒரு கான்ஸ்டன்ஸ். ஸோ ஃப்ளோட் வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா நம்பர்ஸ் வித் பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து பையோட வேல்யூ அப்படின்னு சொன்னேன்னா 3.14 அப்படின்னு நான் சொல்கிறேன், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வேல்யூஸ், பேட்டா ஷூ வேல்யூஸ் எல்லாமே 99.999.99 பைசே அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம், கரெக்டாக. ஸோ இதெல்லாமே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ஸ். கான்ஸ்டன்ஸுங்கிறது வேல்யூ விச் கேனாட் பி சேஞ்ச் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம். இதெல்லாமே கொஞ்சம் ஃபிக்ஸ்டாக வச்சுருப்போம் கான்ஸ்டண்ட்டாக. இப்போ என் பேர் சண்முகப்பிரியா, என்னோடய ரோல் நம்பர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இப்போ உங்களோட ரோல் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும், ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, காலேஜில் படிச்சிருப்பீங்க, அப்படியெல்லாம் இருக்க போது உங்களோட ரோல் நம்பர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். இப்போ இடையில யாராச்சும் அந்த நம்பர்ஸ் டிஸ்கன்டினியூ ஆகிருக்காங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எதனாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் த கீவேர்ட்ஸ். கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டு இருக்கும். இந்த கீவேர்ட்ஸில் இங்கே பாருங்கள் ஆட்டோ கீழே இருக்கும், கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டு இருக்கும். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் விச் கேனாட் பி சேஞ்ச் த்ரூ அவுட் தட் ப்ரோக்ராம். பை வேல்யூ எல்லாமே ஃபிக்ஸ்டு இல்லை, இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு கேரக்டர்ஸ். கேரக்டர்ஸ் கேன் பி கிவன் இன் சிங்கிள் கோட்ஸ். A
டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணோன்னா டபுள் கோட்ஸில் ஒரு சிங்கிள் வேல்யூ இருந்துச்சுன்னா தட் இஸ் அ கேரக்டர். இது கண்டினியூஸாக இருந்தால் அது வந்து ஸ்ட்ரிங்ஸ். அது வந்து என்டையில் ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரைசேஷன் உன்னோட டோக்கன்ஸில் கடைசி கேட்டகரைசேஷனுக்குள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ என்னோட கான்ஸ்டன்ஸ் வந்து தேர்ட் கேட்டகரைசேஷன் ஆஃப் யுவர் டோக்கன்ஸ். அதில் வந்து இன்டீஜர் கான்ஸ்டன்ட், ஃப்ளோட்டிங் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ். இது தனியாக உங்களுக்கு ஓகே. ஸோ ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை தான் நான் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம பேர் இப்போ எஸ்ஆர்இசி இட்ஸ் அ நேம் அப்படிங்கிறது இது இட்ஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் எஸ்ங்கிறது கேரக்டர், ஆருங்கிறது கேரக்டர், ஈங்கிறது கேரக்டர், சிங்கிறது கேரக்டர். ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் embedded in double quotes அப்படின்னா இட்ஸ் அ ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டோக்கன்ஸ். நான் ஒன்றா கேரக்டர்ஸ் வேணும்னா கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங்ஸாக வேணும்னாலும் ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு பார்க்க போது திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். கண்டினியூஸாக இருக்குது என்னோடய லெட்டர்ஸ் எல்லாமே. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். செகண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் எம்டியாக விட்டுருக்கேன், ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ ஒன்றுமே இல்லைன்னா நத்திங். ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் யோர் நல் ஸ்ட்ரிங். ஒன்றுமே இல்லைன்னா நல் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஒன்றுமே இல்லை, ஸ்பேஸ் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா இட்ஸ் அ நல் ஸ்ட்ரிங். தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா நான் டபுள் கோட்ஸ்குள்ளார ஐம் ஜஸ்ட் கிவிங் அவுட் வித் சர்டன் பிளேசஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி இட் இஸ் கால்ட் ஆஸ் அ blank space, string of blanks. ஓகேவா? ஃபோர்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா a is equal to b plus c. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஆனால் until and unless நான் இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கலன்னா மட்டும்தான் இது ஈக்குவேஷனே ஒழிய டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டேன்னா இது வந்து இட் இஸ் அ ஸ்ட்ரிங் விச் வில் நாட் பி ஸ்ட்ரிங். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்குது, இட்ஸ் ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள். செகண்ட் ஒன் வந்து நல் ஸ்ட்ரிங்கு. தேர்ட் ஒன் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் பிளாங்க்ஸ். ஃபோர்த் ஒன் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன், ஆனால் அது டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தனால இட்ஸ் ஸ்ட்ரிங், அதனால் அந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து திஸ் இஸ் நாட் அ கமெண்ட். நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் கமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ அது வரப்போது அது ஸ்பெசிஃபை இந்த இதுக்குள்ளே கொடுக்குற எந்த ஒரு விஷயமுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனால் இதே நான் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தேன்னா இது கமெண்ட்டாக வேலை செய்யாது. ஓகேவா? ஸோ இல்லை இதை வெளியே கொடுத்து ஸ்ட்ரிங் இதுக்குள்ளே கொடுத்தேன் அப்படின்னா இதுவும் எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா இது வந்து கமெண்ட் லைன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ளார ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இட்ஸ் எ கேரக்டர் பட் இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரிங். எப்போ நான் இதை ஸ்ட்ரிங்னு சொல்லுவேன்? கண்டினியூஸாக கேரக்டர்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்தால் மட்டும் டபுள் கோட்ஸ்குள்ளே என்க்ளோஸ் ஆயிருந்தால் மட்டும்தான் இட் இஸ் அ ஸ்ட்ரிங். சிங்கிள் கோட்ஸில் இருக்கிற வரைக்கும் இட் இஸ் அ கேரக்டர். ஓகே. ஸோ வி ஹவ் சீன் த third categorization of your tokens. அதில் வந்து அது constants are the fixed values which cannot be changed throughout the program. அதுக்கு நம்ம கான்ஸ்டன்ட்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட்ஸில் இன்டீஜர் கான்ஸ்டன்ட், ஃப்ளோட்டிங் கான்ஸ்டன்ட் அண்ட் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் we have seen what is meant by a string constants. அப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்காக இருக்கும். எப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம சில கேரக்டர்ஸ் போடுவோம், அந்த கேரக்டர்ஸ் வந்து இன்விசிபிளாக இருக்கும். அதாவது அதோட ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணும், ஆனால் இன்விசிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த \n பேக்ஸ்லாஷ், இது வந்து பேக்ஸ்லாஷ் இப்படி போட்டால் ஃப்ரண்ட் ஸ்லாஷ். ஓகேவா? ஸோ இந்த \n அப்படின்னா இது வந்து நியூ லைன், இது வந்து நியூ லைன் அடுத்த லைனுக்கு. இப்போ நான் எழுதிட்டே இருக்கிறேன் \n அப்படிங்கிறது இதாச்சுன்னா நான் அடுத்த லைனுக்கு போயிடணுங்கிறது அர்த்தம். ஸோ இது வந்து எஸ்கேப்பிங் சீக்வன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த ஸ்பெஷல் கேரக்டர் கான்ஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா எஸ்கேப்பிங் கேரக்டர் சீக்வன்ஸ். நிறையா இருக்குது இந்த மாதிரி \n, \f, \t. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி we have so many special escape sequence characters. \n னா it's a new line, \r னா it's a carriage return. Next on the \t it's a horizontal tab,
\v na vertical tab, b na backspace, so \single quote, \double quote. ஸோ இது எல்லாமே ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் ஆகும், பட் விசிபிள் ஆகாது, இன்விசிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்னொன்று வந்து \a, தட் இஸ் யோர் alert bell. ஓகே, \f is your form feed. ஃபார்ம் ஃபீட் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அடுத்த பேஜுக்கு இப்போ நான் இங்கே எழுதிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ இமீடியட்டாக எனக்கு இங்கே ஒரு அவுட்புட் கிடச்சிச்சு. அடுத்த பேஜுக்கு நீங்கள் பெய்டு மெசேஜ் பண்ண போதெல்லாம் ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி வரும், இல்லைனா அடுத்த பேஜுக்கு டிவேட் ஆகி போகல. இப்போ நான் அடுத்த பேஜுக்கு போகிறேன் அப்படின்னா நான் இங்கே வந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுவேன். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணேன்னா அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ அடுத்த நியூ பேஜுக்கு போகிறது தான் உங்களோட ஃபார்ம் ஃபீட். ஓகே, ஸோ இதை வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ், அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு கூட கூப்பிடலாம். ஸோ இது வந்து கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வரைக்கும் என்னென்ன டோக்கன்ஸ் பார்த்துக்கோம். டோக்கன்ஸில் வந்து கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸை கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம். ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஏன் இத்தினோண்டா கவர் பண்ணோன்னா, ஸ்ட்ரிங் வந்து உன்னி என்டையராக ஒரு குட்டி ஐலாண்ட் மாதிரி போகும். ஓகேவா? ஸ்ட்ரிங்ஸில் உன்னி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து ஒரு தனி வீடியோவாக போகலாம். ஸோ நான் அது போக இப்போ டோக்கன்ஸ்லேருந்து நான் கொஞ்சம் டிவேட் ஆகி கொஞ்சம் வெளியே வரேன். ஏன்னா அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா உங்களோட ஆப்ரேட்டர்ஸ் இட்ஸ் அ பிக் டாபிக். ஸோ அதை தனியாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதில் குட்டி குட்டியாக மீதி என்னென்ன விஷயங்களில் சீல கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ கவர் பண்ணிக்க. அடுத்தது ஸோ டோக்கன்ஸில் நம்ம வந்து 6 கேட்டகரைசேஷன்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்துட்டோம். ஸ்ட்ரிங்ஸு லைட்டாக டச் பண்ணிக்கும், பிகாஸ் ஸ்ட்ரிங் இஸ் என்டையர்லி ஒரு தனி ஐலாண்ட் மாதிரி. அது ஒன்று ஒரு டாப்பிக்காக நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் இஸ் ஆல்சோ லைக் தட். ஆப்ரேட்டர்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பங்க்சுவேட்டர்ஸ் இஸ் நத்திங் பட் எங்கே வந்து கமா கொடுக்கணும், எங்கே ஆம்பசன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் எங்கே கமா, டாட் இதெல்லாமே வைக்கிறோம் அப்படிங்கிறது அதுதான் பங்க்சுவேஷன்ஸ். ஸோ ப்ரோக்ராம் எழுத போது அந்த டோக்கன்ஸ் கவர் ஆகிடும். ஸோ அது போக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு கமெண்ட் லைன் எப்படி கொடுக்குறோம். இது வந்து நம்ம எங்கே பார்த்துருப்போம்னா நம்மளோட டாக்குமெண்டேஷன் செஷன், அதாவது உங்களோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங்கில் டாக்குமெண்டேஷன் செஷன் கொடுக்க போது \* இதுக்குள்ளே நீ என்ன கொடுத்தீங்கனாலும் அதை வந்து கம்பைலர் டிஸ்கார்ட் பண்ணிவிடும், எக்ஸிக்யூட் பண்ணாது இந்த லைன் இருக்கிற வரைக்கும், *\# வரைக்கும். இல்லைனா \\# அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா அந்த என்டையர் லைன் மட்டும் இதாகும். இப்போ நான் கண்டினியூஸாக ஒரு 4-5 லைன் எழுதிட்டு இந்த லைன் என்னோடய ப்ரோக்ராமில் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா \* இங்கே போட்டுட்டு இந்த கடைசி எண்டிங் எங்கே வரைக்கும் வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல *\# இப்படின்னு கொடுத்துட்டா போதும். இல்லை எனக்கு ஒவ்வொரு லைனாக மட்டும் கமெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி \\# இப்படி கொடுத்தீங்கன்னா கூட இட் இஸ் ஒன் ஆஃப் த கமெண்ட் லைன். ஓகே, ஸோ ஹோப் யூ பீப்புள் ஆர் கிளியர் வித் த ஃபர்ஸ்ட் 2 steps ஆஃப் யோர் சி ப்ரோக்ராமிங். சி ப்ரோக்ராமிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து வி ஹவ் சீன் த டோக்கன்ஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் ஆஃப் த ப்ரோக்ராம் பார்க்க போது நான் சொல்லுவேன் இந்த ப்ரோக்ராம் வந்து இதெல்லாமே கீவேர்டு, கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம கேட்டகரைசேஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த டோக்கன்ஸில் ஒரு 6 கேட்டகரைசேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களோட கீவேர்ட்ஸ் வந்து 32 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே டிஃபால்ட் வேர்ட்ஸ், அது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இஸ் யோர் ஐடென்டிஃபையர்ஸ், பேர் வைக்கிறது வேரியபிள்ஸ்க்கு. ஓகேவா? இப்படி நான் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு 6 ரூல்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்தோம். கான்ஸ்டன்ட்ஸில் 3 டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ் ப்ளஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ் கான்ஸ்டன்ட்ஸை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கமெண்ட் லைன்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த லெக்சர் சீரியஸில் நான் இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு அடுத்து இது வந்து காமன் ப்ரோக்ராமிங் எரர்ஸ். இந்த காமன் ப்ரோக்ராமிங் எரர்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு நான் விஷுவலைஸாக காட்டுறேன். இந்த எரர்ஸ் எல்லாம் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண போது இனி நம்மளோட ஃபர்தராக வர லெக்சர் செஷன்ஸில் we will see ஒவ்வொரு எரர்ஸ் நான் பண்ணிவிட்டு ஐ ஷோ யூ இதுதான் சின்டாக்ஸ் எரர், இதுதான் லாஜிக்கல் எரர், இதான் டேட்டா டைப் இஷ்யூ எரர்ஸ் அப்படிங்கிறது. இல்லை அது காமன் மிஸ்டேக்ஸ் யூஸ்வலாக நம்ம ப்ரோக்ராம் பண்ண போது என்னென்ன மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த லெக்சர் சீரியஸில் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி அண்ட் ஸ்டெப்ஸ் இன் லேர்னிங் சி. இனிமேல் தான் ஒவ்வொரு லெக்சர் சீரியஸ், கண்டினியூஸ் லெக்சர் சீரியஸில் வில் பி ஹேவிங் அ லுக் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரைசேஷன். நம்ம வந்து 3rd ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் டோக்கன்ஸ்லேயே நம்மளுக்கு உன்னி ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸை பார்க்கணும். அது போக உன்னி ஒரு மெயின் டாபிக் என்னென்னா டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிற டாபிக்ஸை பார்க்கணும். ஸோ இதை ரெண்டையும் நம்ம அடுத்த லெக்சர் சீரியஸில் பார்க்கலாம்.
தேங்க்யூ ஆல்.